கார்த்திகை தீபம் சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு சூப்பரான எபிசோட் வந்துட்டுனே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோ கேளுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கார்த்தி போலீஸை கூட்டிட்டு மண்டபத்துக்கு முருகனையும் கூட்டிட்டு வராரு. இப்போ முருகன் ரேவதி யாரு, கார்த்தி யாரு, அதாச்சு கார்த்தி உன்னோட புருஷன் அப்படின்ற உண்மையை சொல்லியிருக்காரு. அப்போ ரேவதியால சுத்தமா தாங்க முடியல. எப்படி சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்தி என்ன பண்றாரு, நேரா இவனை போலீஸ் ஸ்டேஷன்ல ஹேண்ட் ஓவர் பண்ணி நம்ம மண்டபத்துக்கு கூட்டிட்டு போய் அவனை அரெஸ்ட் பண்ணணும், அதாச்சு ரெட் இன்னும் மருது அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கூட்டிட்டு போறாரு. அங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஆதாரத்தெல்லாம் வாங்கிட்டு இப்போ மண்டபத்துக்கு கார்த்தி போலீஸோட முருகனோட பார்த்தீங்கன்னா மண்டபத்துக்கு வராரு ரெட் அரெஸ்ட் பண்றதுக்கு. முருகன் ரெட்டு யாரு, நான் என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தேன், அதாவது கார்த்தி சாரை எப்படி தெரியும் அப்படின்ற உண்மை எல்லாத்தையும் சொல்றாரு. அது மட்டும் இல்லை, இதை விட முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்தி ரேவதியோட புருஷன், அதாச்சு தாலி கட்டின ஒரு புருஷன் அப்படின்ற உண்மையை சொல்லிடுறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் ஆக்சிடென்ட் பண்ணதுனால தான் நீ பழசெல்லாம் மறந்துட்ட, நீ எதுக்காக கல்யாணம் பண்ற திருப்பியும் அந்த நினைவெல்லாம் உனக்கு மறந்து போச்சா அப்படின்ற மாதிரி எல்லா உண்மையும் போட்டு உடைக்கிறாரு. இப்போ அந்த உண்மையை சொன்னதுனால ரேவதியால சுத்தமா தாங்க முடியல. ஆனா முதல்ல எடுப்புல நீ பொய் சொல்ற அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. அதுக்கான ஆதாரத்தை நம்மளோட முருகன் என்ன பண்றாரு, ரேவதி கிட்ட காமிக்கிறாரு. அதாவது நான் எப்படி உனக்கு தெரியும், அதாச்சும் நீ கார்த்தியோட ஒரு மனைவின்றத நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த போட்டோலாம் மூலயமா அந்த ஆதாரத்தை எல்லாம் ரேவதி கிட்ட காமிக்கிறாரு. ரேவதிக்கு இந்த கதையெல்லாம் கேட்டதும் மனசு வெறுத்து போய், அம்மா எவ்வளோ பெரிய துரோகத்தை நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெடிச்சு போது பயங்கரமா கத்தி ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. ஏற்கனவே கார்த்தி மாமா என்னோட ஒரு அத்தை பையன் அப்படின்றத நீ மறைச்சிட்ட, இப்போ என்னோட தாலி கட்டின ஒரு புருஷன், இன்னும் நான் அவர் கூட ஒரு வருஷம் காலம் வாழ்ந்திருக்கேன், அதை விட்டுட்டு இன்னொருத்தனை நீ எப்படி கல்யாணம் பண்ண பாப்ப, பகனா உனக்கு இவ்வளோ கேவலமா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பகன்னு சொல்லிட்டு பெத்த பொண்ணோட வாழ்க்கையை இப்படியெல்லாம் அழிக்க பார்த்துருக்கியம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரியை ரேவதி வெளுத்து வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாம எல்லாரையுமே கேள்வி கேட்குறாங்க. இந்த மாதிரி எங்க அம்மா தான் பகன்னு சொல்லிட்டு விஷயத்த சொல்லாம இருந்தாங்க, நீங்க கார்த்தி மாமா என்னோட அத்தை பையன் ராஜா சேதுபதியோட பேரன்னு சொல்லிட்டு ஆள்மாறாட்டம் பண்ணி அதை சொல்லாம இருந்தீங்க, சரி அது மட்டும் பரவாயில்ல, ஆனா நீங்க எதுக்காக என்னோட புருஷனை தாலி கட்டின புருஷனை போயிட்டு நீங்க சொல்லாம விட்டீங்க, இது எவ்வளவு பெரிய துரோகம் அப்படின்ற மாதிரி எல்லாரையுமே திருப்பி கேள்வி கேட்டு ரிவீட் அடிக்கிறாங்க நம்ம ரேவதி. இப்போ எல்லாரும் சாமுண்டீஸ்வரியை கோத்து விட்டுறாங்க. அதாச்சு எல்லாத்துக்கும் காரணம் உங்க அம்மா தான் இதெல்லாம் சொல்ல வேணான்னு பிடிவாதமா இருந்தாங்க. அது இப்போ சாமுண்டீஸ்வரியை ஏமா சொல்ல வேணான்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சாமுண்டீஸ்வரி நைஸா இந்த விஷயத்துல டாக்டர் மேல பழிய தூக்கி போட்டுறாங்க. டாக்டர் தான்மா எதுவுமே உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லும் போது இப்போ நம்ம ரேவதி கேட்குறாங்க, அப்போ டாக்டர் தான் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா இப்படி ஆள்மாறாட்டம் பண்ணி கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டு சொன்னாங்களா அப்படின்ற மாதிரி ரிவீட் அடிக்கிறாங்க. ரேவதி செம்மையான ஒரு கேள்வியை கேட்கும்போது அனல் பறக்குது நம்மளோட எபிசோட்ல. அது மட்டும் இல்லாம திருப்பி நம்மளோட கார்த்தியும் கேட்குறாங்க, நீ எப்படி இந்த உண்மையை சொல்லாம இருந்தேன்னு சொல்லிட்டு கார்த்தி என்ன சொல்றாங்க, இந்த விஷயம்லாம் உங்க அம்மா சொல்றதுல பாதி உண்மைதான், டாக்டர் சொன்னாங்க, இந்த மாதிரி பழைய விஷயத்தெல்லாம் ஞாபகப்படுத்த வேண்டாம், அது உனக்கே தெரியும் போது தெரியட்டும் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால நாங்க அதை பத்தி வாயை திறக்கல. ரேவதி சொல்றாங்க கார்த்திகிட்ட, எனக்கு அப்பயே நிறைய சந்தேகம் எனக்குள்ள வந்துகிட்டே இருந்தது, இந்த கார்த்தின்ற பேரை வச்சுதான் எங்க அம்மா கேம் விளையாடி இவ்வளோ தொலைவு என்ன ஏமாத்திருக்காங்க, அது மட்டும் இல்லாம எனக்குள்ள நிறைய விஷயம் தோணிக்கிட்டே இருந்தது, இந்த பேரை எனக்கு திருப்பி ஞாபகப்படுத்தும் போது ஏதோ ஒன்று மனசுல சந்தோஷம் வந்துட்டே இருந்தது, அது இதனால தானா, நீ என்னோட புருஷன்றதுனால தானா அப்படின்ற மாதிரி அனல் பறக்க கார்த்தியும் விடலை, நம்மளோட சாமுண்டீஸ்வரியும் விடலை. கார்த்தி நீ என்னதான் இருந்தாலும் அம்மா இப்படி பண்ணியிருந்தாலும் இந்த விஷயத்துல ஒரு தடவையாவது என்கிட்ட நீ ஒரு விஷயமாவது நீ சொல்ல முயற்சி பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி, இல்லை தெரியப்படுத்த முயற்சி பண்ணியிருக்கலாம்னு சொன்னாங்க. கார்த்தி என்ன சொல்றாரு, இது வரைக்கும் உங்க அம்மா பண்ண ஆட்டத்தெல்லாம் நான் உன்னை தடுக்கணும், உன்னை காப்பாற்றணும், ஏன்னா நீ எனக்கானவ, என்னோட மனைவின்ற ஒரு ஸ்நானம் இருக்கு அப்படின்றதுக்காக தான் எல்லா விஷயத்தையும் தடுத்து உன்னை நான் இப்போ வரைக்கும் காப்பாற்றிருக்கேன் அலைஞ்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம சாமுண்டீஸ்வரி இப்போ பதட்டத்தில் என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க.
இப்போ ரேவதி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. சாமுண்டீஸ்வரி, உன்னோட பகைக்காக என்னோட வாழ்க்கையை நீ பலியாக்காத. ஏதோ அத்தை பையன் சொல்லிட்டு நீ கல்யாணம் பண்ண வேணாம், எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் ஆசை வச்சிருந்தேன். சரி பரவாயில்ல, இப்போ தொட்டு தாலி கட்டின ஒரு புருஷனை விட்டுட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ற அளவுக்கு நீ போயிட்ட. இப்போ என்ன சொல்ல போறீங்கம்மா? நீங்க சாக போறேன்னு சொல்ல போறீங்க, அதுதானே? சரி பரவாயில்ல, அதுக்கு பதில் நீங்க வேற எதுனா பண்ணா நான் முன்னாடி செத்துருவேன்னு சொல்லிட்டு ரேவதி சாமுண்டீஸ்வரிக்கு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. சாமுண்டீஸ்வரி ரேவதியோட அதாவது இந்த ராஜசேதுபதியோட பகையில இந்த ராஜா சேதுபதி பேரை வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு நிறைய வேலைகள் பண்ணாங்க. அந்த ஒரே பிளாக்மெயில் நான் செத்துருவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ரேவதி என்ன சொல்றாங்கன்னா, இந்த விஷயத்துல என்னை மீறி நீ எதனா பண்ணினா எனக்கு கார்த்தி மாமாவோட தான் நான் வாழ போறேன், நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நீ சாகிறதுக்கு முன்னாடி நான் செத்துருவேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன உண்மை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரேவதி ஏற்கனவே தாலி கட்டினதெல்லாம் மறக்க வச்சு எங்கள் அம்மா இவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்காங்க. இப்போ நீ என் கழுத்தில் தாலி கட்டி நான் உன்னோட மனைவியாக வாழணும்னு ஆசைப்பட்டேன்னு கார்த்திகிட்ட தாலியை கொடுத்து ரேவதியை கட்ட சொல்கிறாங்க. அதாச்சும் இப்போதைக்கு ரேவதி முருகன் ரெட்டோட விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நீ ஆக்சிடென்ட் பண்ணி இந்த மாதிரி நீ இருக்க, அது மட்டும் இல்லாமல் கார்த்தி சார் உன்னோட ஒரு புருஷன் அப்படின்ற விஷயத்தை ஓபன் பண்ணிட்டாரு. இப்போ ரேவதி இன்னொரு விஷயத்தையும் கேட்குறாங்க நம்ம ராஜராஜன் கிட்ட. அப்பா அம்மா இவ்வளோ கஷ்டப்படுத்தி இவ்வளோ என்ன பண்ணியிருக்காங்க, இதை பற்றி ஒரு வார்த்தையாச்சும் என்கிட்ட நீங்கள் சொன்னீங்களான்னு சொல்லும் போது, உங்கள் அம்மாவை மீறி என்னால் எதுவுமே பண்ண முடியல ரேவதி, ஆனால் கூட இந்த கல்யாணத்தை தடுக்கிறதுக்கு நான் தான் மகளிர் ஆணையத்துக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்ற உண்மையை சொல்லிடுறாங்க. அப்போது சாமுண்டீஸ்வரி எது சொன்னாலும் வாயை திறக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்காங்க. ஏன்னா எல்லா தப்புமே பண்ணது சாமுண்டீஸ்வரி தான். எதனா ஒன்று கேட்டால் நான் செத்துருவேன், இந்த மாதிரி நான் பிளாக்மெயில் பண்ணி உங்கள் அம்மா உன்னை ஒரு 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 இதுக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க. அதனால் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல, நாங்களும் போராடிட்டு தான் இருக்கோம் இந்த கல்யாணம் நிற்கிறதுக்கு. எங்களை விட மாப்பிள்ளை தான் ரொம்ப போராடினாரு. ஏன்னா நீ அவரோட மனைவின்றதுக்கோசம் நிறைய போராட்டத்தில் சந்திச்சு இப்போ முருகனை கூட்டிகிட்டு இவனோட உங்கள் அம்மா பார்த்த ஒரு மாப்பிள்ளையோட லட்சணத்தை வெளிக்கொண்டு வந்திருக்காரு எல்லாரும் முன்னாடியும் அப்படின்ற மாதிரி ராஜராஜன் சொல்கிறாரு. இந்த கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பண்ண தப்பு எல்லாமே தெரிய வருது. சாமுண்டீஸ்வரி ரேவதியை ஏமாத்தின ஒரு தப்புமே, அதுக்கப்புறம் நம்மளோட சந்திரகலா சாமுண்டீஸ்வரி ஏமாத்தின ஒரு தப்புமே வெளியே வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் மருது அப்படின்ற, அதாவது நம்ம சாமுண்டீஸ்வரி மாப்பிள்ளையாக எடுத்துகிட்டு வந்த ரெட்டு அப்படின்னு சொல்லிட்டு மருது இந்த மாதிரி ரேவதியுமே ஏமாற்றி, அது மட்டும் இல்லாமல் சாமுண்டீஸ்வரியும் நல்லவ மாதிரி நடித்து மாப்பிள்ளையா இல்லைன்னு சொன்ன தப்பை எல்லாமே வெளிக்கொண்டு வந்திருக்காங்க இந்த எபிசோட்ல பார்த்தீங்கன்னா. அடுத்து சாமுண்டீஸ்வரி கார்த்தியை மாப்பிள்ளையா ஏற்றுப்பாங்களா இல்லை அதே பகையோட இருக்க போகிறாங்களா அப்படின்றது தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட கார்த்திகை தீபம் ரிவ்யூ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உடனுக்குடன் நான் போடுற டீட்டெயில் வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்யூ.